2027 மக்கள் தொகைக்கான கணக்கெடுப்போடைய அறிவிப்பு இன்னைக்கு வெளியாகி இருக்கு. டிஜிட்டல் முறை, சாதி கணக்கெடுப்பு, அதோடவே தேசிய அளவிலான சமூக தரவுகள் அப்படின்றத பத்தின பரபரப்பு நடந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. 2027 ஆண்டு நடைபெறதுக்காக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய 10 ஆண்டு ஒரு முறை நடக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தான் மத்திய உள்துறை அமைச்சர் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. இது 2011 அப்புறமா நடைபெற முதல் அகில இந்திய அளவுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது தான். 2021 ஆண்டு திட்டமிட்டிருந்த இந்த கணக்கெடுப்பானது COVID-19 தொற்று நோயால தான் 3 ஆண்டுகளுக்கு இப்ப தள்ளி போயிருக்கு அப்படின்றதும் இந்த இடத்துல குறிப்பிட்டதா இருக்கு. இந்த கணக்கெடுப்பு அப்படின்றது இந்திய வரலாற்றிலேயே மிக முக்கியமானதா பார்க்கப்படுறதாகவும் இருக்கு. ஏன்னா இது முதல் முறையா முழுமையான டிஜிட்டல் முறையிலையும் விரிவான சாதி அடிப்படையிலான தரவுகளையுமே சேகரிக்க இருக்கிறதால தான் இது முக்கியமானதாகவும் பார்க்கப்படுது. அதே போல இந்த அகில இந்திய கணக்கெடுப்பு அப்படின்றது 2 முக்கிய கட்டங்களா நடைபெறவும் இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையுமே மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய முக்கியமான தரவுகள் தனித்தனியாகவும் சேகரிக்கப்பட இருக்கு. முதல் கட்டமா ஹவுசிங் லிஸ்டிங் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு வசதிகள் குறிச்சிருக்கக்கூடிய விவரங்கள் தான் இப்போ முதல்ல நடக்கக்கூடிய இந்த கணக்கெடுப்பு படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுடைய நிலைமை, அதாவது பேசிக் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லப்படக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டர்ல ஆரம்பிச்சு எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் கேஸஸ், அதாவது சமைக்கிறதுக்கான கேஸ் உள்ளிட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த வசதிகள் பத்தின ஒரு விவரங்களை தான் பதிவு செய்யப்படுறாங்க. இது மக்கள் வாழக்கூடிய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்காக உதவும் அப்படின்றதால இந்த தரவுகள் எதுக்கு அப்படின்றத பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, அரசுடைய நலத்திட்டங்களை வடிவமைக்கிறதுக்காகவும் புனரமைப்பதற்காகவும் முக்கியமான ஆதாரமா இது பயன்படுறதுக்காக இருக்கு. வீட்டுல இருக்கக்கூடிய வசதிகளோ இல்ல வசதி இல்லாததோ இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்றது இந்த விஷயங்களை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது கட்டமா பாப்புலேஷன் எனுமரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை தர விவரங்களை தான் இதுல எடுக்க போறாங்க. அதாவது 2வது கட்டமா மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஒவ்வொரு தனிநபருடைய பேர்ல ஆரம்பிச்சு வயது, அவருடைய ஜெண்டர் என்ன, அவர் குடும்ப உறவுகள் யார் யாருன்றதோ, அவங்க படிச்சிருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பார்க்கக்கூடிய வேலை, திருமண நிலை என்ன, மதம், மொழி, இதை எல்லாத்தையும் விட முக்கியமா சாதி அடையாளங்கள் அப்படின்ற விஷயங்களை சேகரிக்கப்படுது. இந்த புள்ளி விவரங்கள் நாட்டுடைய சமூக அடுக்குகளை கணிக்கிறதுக்காகவும் சமூக நீதி சார்ந்திருக்கக்கூடிய திட்டங்களை வடிவமைக்கிறதுக்காகவும் அதே போல தொழில், கல்வி இப்படின்னா அடிப்படையான பகிர்வுகளை உறுதி செய்யறதுக்காகவும் இந்த கட்டம் நடத்தப்படுது. மேலும் இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்போட மிக முக்கியமான அம்சமா இருக்கிறது என்ன அப்படின்னா, சாதி அடிப்படையிலான விவரங்கள் சேகரிக்கப்படுறது தான். அதாவது சாதி கணக்கெடுப்பு நடத்தப்படுறது தான். அதுவுமே குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த சாதி கணக்கெடுப்பு அப்படின்ற விஷயத்த முற்றிலுமாவே எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி அவங்க இதை எடுத்து செய்யறது அப்படின்றது இந்திய அரசியல் வரலாற்றுல மிகப்பெரிய திருப்பு முனையாகவே இது பார்க்கப்படுது. அவங்களுக்கு இதுல அரசியல் ஆதாயங்கள் இருந்தாலும் கூட இந்த விஷயம் இப்ப நடக்கிறது அப்படின்றது ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுது. முந்தைய முறையில 1931 மட்டுமே முழுமையான சாதி கணக்கெடுப்பு அப்படின்ற விஷயம் நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறமா அனைத்து சாதியும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைஞ்சிருக்கக்கூடிய தகவல் அப்படின்றது அரசு பக்கத்துல இல்ல அப்படின்றது தான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மையா இருக்கு. இந்த விஷயத்த, அதாவது சாதி கணக்கெடுப்பு அப்படின்ற விஷயத்த கட்சிகள் எல்லாமே, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த விஷயத்த தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு. சமீபத்துல தான் அரசியல் விவரங்களுக்கான அமைச்சரவை குழுன்னு சொல்லக்கூடிய CCPA இந்த சாதி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு பாஜக அரசு எதிர்ப்போட இருந்த சமயத்திலும் கூட மக்கள் மனநிலையை எடுத்துக்கிறதுக்காக இந்த ஒரு அதிரடியான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த கணக்கெடுப்பு வேலைக்காக மட்டும் 34 லட்சம் கணக்கெடுப்பாளர்களும் மேற்பார்வையாளர்களும் நியமிக்கப்படுறாங்க. 1.3 லட்சம் நிர்வாக பணியாளர்களுமே இதுல நியமிக்கப்படுறாங்க. இது இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவுல மிகப்பெரிய மனிதவள அடிப்படையிலான ஒரு செயற்திட்டம் அப்படின்னு சொல்றதாக இருக்கு. இந்தியாவுல நகரப்புறங்கள் ஆரம்பிச்சு கிராமங்கள், மலைநாடுகள், அதோட தவிர்க்க வேண்டிய பகுதிகளா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடையாளம் காண்றதுக்கான நோக்கமாகவே இது பார்க்கப்படுது. குறிப்பா பனிப்பொழிவு நிறைந்திருக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் மாதிரியான இடங்கள்ல கணக்கெடுப்பு அப்படின்றது 2026 அக்டோபருக்குள்ளேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதாவது நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதோடவே
இதுல மிக முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, முதல் முறையா இந்த கணக்கெடுப்பு முழுக்கவே வந்துட்டு டிஜிட்டல் முறையில வந்து நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு கணக்கெடுப்பாளருக்குமே மொபைல் இல்ல டேப்லெட், ஸ்மார்ட் போன் இப்படின்ற விஷயங்கள் வழங்கப்படுது. மக்கள் தாங்களே வந்து தங்களுடைய செல்ஃப் எனுமினேஷன் அப்படின்ற முறையில பதிவு செய்யறதுக்கான வசதியுமே இதுல இருக்கு. இது குறித்து உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, தரவை சேகரிக்கும் போது, பரிமாறும் போதும், சேமிப்பதிலுமே தரவுகள் பாதுகாப்பு அப்படின்றது மிக மிக கடுமையான முறையில நடைபெற வைக்கப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது நம்மளுடைய அட்ரஸ்ல ஆரம்பிச்சு ஆதாரோ இல்ல வாக்காளர் எண், ஓட்டர் ஐடி, அப்புறம் நம்மளுடைய குடும்ப உறவுகள் இப்படின்னு தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கிறதோட சேமிக்கப்படுறதுக்கான பயனாக இது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. அடுத்ததான் வந்து ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு உள்துறை அமைச்சரான அமித்ஷா வந்து வரவிருக்கக்கூடிய கணக்கெடுப்புக்கான தயாரிப்புகளை நேர்ல ஆய்வு செய்யறதுக்காக இருக்கிறார்களும். அந்த கூட்டத்துல மத்திய உள்துறை செயலாளரான கோவிந்த் மோகன் அவர்களும், இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையரா இருக்கக்கூடிய மிருதுஞ்சய் குமார் நாராயணன் அவரும், அதோடவே பல உயர்மட்ட அதிகாரிகளும் பங்கேற்க இருக்கிறாங்க. இதுல பயிற்சி கால அட்டவணை என்ன அப்படின்றதும், பணியாளர்களுக்கான மேம்பாடு, மாநிலங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய முறை என்ன, அதோடவே தரவு கட்டமைப்பை இப்படி பார்த்தீங்கன்னா விரிவான விஷயங்களை ஆராயப்பட இருக்கு அப்படின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது 1872 தொடங்கப்பட்ட ஒரு விஷயம். இதுல இருந்து 2011 வரைக்கும் 15 முறை வந்து இது நடைபெற்று இருக்கு. 2021 நடைபெற வேண்டியதா இருந்த 16வது கணக்கெடுப்பு அப்படின்றது COVID-19 காரணமா தான் ஒத்திவைக்கப்பட்டுச்சு. 2027 கணக்கெடுப்பானது வந்து இந்த இடைவேளைக்கு அப்புறமா இந்திய மக்களுடைய வாழ்வு நிலை என்ன, தொழில் மாற்றங்கள் என்ன, நகரமாய மக்கள், அதோட சமூக அமைப்புகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாத்தையுமே பதிவு செய்யறதுக்கு மிக முக்கியமான பதிவு செயற் திட்டமாகவும் இது அமையும் அப்படின்றதாக பார்க்கப்படுது. அதோடவே இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இந்திய மக்களுடைய வாழ்வியல், சமூக அடுக்குகள், பொருளாதார நிலை அப்படின்றதும், அடிப்படை வசதிகள் பார்த்தீங்கன்னா விரிவான ஒரு தரவுகளை நவீன தொழில்நுட்பத்துல உதவியோட ஒருங்கிணைக்கப்படுறதாகவும் இருக்கு. சாதி கணக்கெடுப்பு, மக்கள் பங்கேற்பு, இதோட சுயபதிவு மாதிரியான புதிய அம்சங்களும் இதுல ஒரு மாற்றமா உருவாகிறதுக்கான செயல்ல அடையாளமாகவும் மாறி இருக்கு. மேலும் இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்றது இன்னைக்கு தனியார் பத்திரிகை வழியாக மத்திய அரசுடைய வர்த்தமானி வழியாகவும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய ஜனநாயக அடித்தளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த முயற்சி அப்படின்றது மக்களுடைய எதிர்காலத்துக்கான நெறிமுறையை தீர்மானிக்கக்கூடிய வகையிலாகவும் இது இருக்கும் என பார்க்கப்படுது. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.